அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை லட்சியமாக கொள்வார். முஸ்லிம் தனது செயல்கள் அனைத்திலும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை தேட வேண்டும். அவரது ஒவ்வொரு அடியும் அவனது திருப்தியை நோக்கியே எடுத்து வைக்கப்பட வேண்டும். மனிதர்களின் திருப்தியை நோக்கமாக கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வின் நேர்வழியில் செல்லும்போது சில சமயங்களில் மனிதர்களின் கோபத்திற்கு இலக்காக நேரிட்டாலும் சரியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் மனிதர்களின் கோபத்திலும் அல்லாஹ்வின் திருப்தியை தேடுகின்றாரோ அவருக்கு மனிதர்களால் ஏற்படும் ஆபத்திலிருந்து பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன். எவர் அல்லாஹ்வின் கோபத்திலும் மனிதர்களின் திருப்தியை தேடுகின்றாரோ அவரை அல்லாஹ் மனிதர்களின் பால் சாட்டிவிடுகிறான். இந்நிலையில் முஸ்லிம் தனது செயல்களை அல்லாஹ்வின் திருப்தி எனும் தராசில் நிறுத்தி பார்க்கிறார். அல்லாஹ்வின் திருப்தியின் தட்டு கனமானால் அதை ஏற்று திருப்தி அடைகிறார். தராசின் தட்டு மறுபக்கம் சாய்ந்தால் அதை அலட்சியப்படுத்தி விடுகிறார். இவ்வாறே அவரது நீர்வழியின் அளவுகோல்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அவரது பார்வையில் நேரிய நடுநிலையான பாதை தென்படுகிறது. எனவே அவர் பலவீனமான பரிகாசத்திற்குரிய முரண்பாடுகளில் வீழ்ந்துவிட மாட்டார். ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு மற்றொரு விஷயத்தில் முரண்படுதல், சில நேரங்களில் ஹலாலாக ஆக்கி கொண்டதை மற்றொரு நேரத்தில் ஹராமாக்கிக் கொள்வது போன்ற செயல்கள் முஸ்லிமிடம் ஏற்படாது. ஏனெனில் அவர் தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து உறுதியான கொள்கையை கொண்டுள்ளவராவார். எனவே அவரிடம் இவ்வாறான முரண்பாடுகளுக்கு இடமில்லை. சிலர் மஸ்ஜிதுகளில் இறை எச்சத்துடன் தொழுவார்கள். ஆனால் அவர்களை கடைவீதியில் வட்டி வாங்குபவர்களாக காண முடிகிறது. அல்லது குடும்பம், கடைவீதி, கல்விக்கூடங்கள், சங்கங்கள் இவற்றில் எதிலும் அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்ற மாட்டார்கள். இதற்கு காரணம் இம்மார்க்கத்தை பற்றிய அவர்களின் அறியாமையே. அவர்கள் ஒவ்வொரு செயலையும் தங்களது திருப்தியின் தராசை கொண்டு அளவிடுகிறார்கள். இதனால்தான் அவர்கள் முஸ்லிம்களிடையே காணப்பட்டாலும் பெயரைத் தவிர இஸ்லாமில் அவர்களுக்கு எந்த பங்கும் இருப்பதில்லை. இது தற்காலத்தில் முஸ்லிம்களை எதிர்நோக்கியுள்ள மாபெரும் சோதனையாகும். கடமையான மற்றும் உபரியான வணக்கங்களை நிறைவேற்றுவார். உண்மை முஸ்லிம் இஸ்லாமின் அனைத்து கடமைகளையும் அலட்சியம், மறதி மற்றும் குறைபாடுகள் எதுவுமின்றி பூரணமாக அழகிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். அவர் 5 நேர தொழுகைகளை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவார். ஏனெனில் தொழுகை மார்க்கத்தின் தூணாகும். அமல்களில் மிக உன்னதமானதாகும். அதை நிறைவேற்றுபவர் மார்க்கத்தை நிலைநாட்டுகிறார். அதை வீணடிப்பவர் மார்க்கத்தை தகர்த்தவராவார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமல்களில் சிறந்தது எது என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை, அது உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது என்று கூறினார்கள். பிறகு என்ன என்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்தல் என்று கூறினார்கள். பிறகு என்ன என்றேன். அல்லாஹ்வின் பாதையில் போரிடுதல் என்று கூறினார்கள். தொழுகை சிறப்படைய காரணம் அது அடியானுக்கும் அவனது இரட்சகனுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்துகிறது. தொழுபவர் உலகின் அனைத்து ஈடுபாடுகளிலிருந்தும் தன்னை துண்டித்துக் கொள்கிறார். தனக்குரிய அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கிறார். தொழுகையின் மூலம் நேர்வழியையும் உதவியையும் பெற்றுக்கொள்கிறார். நேர்வழியின் மீது உறுதியாக நிலைத்திருப்பதை அல்லாஹ்விடம் வேண்டுகிறார். தொழுகை சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்த அமலாக இருப்பதில் வியப்பொன்றுமில்லை. அது முஸ்லிம் தனது மறுமை பயணத்திற்காக இறையச்சம் என்ற கட்டு சாதத்தை தயார் செய்வதற்குரிய செழிப்புமிக்க வழியாகும். அது தூய்மையான மதுரமான நீரூற்றாகும். அந்த தூய்மையான நீரால் முஸ்லிம் தனது பாவங்களை கழுவிக்கொள்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், உங்களில் ஒருவரது வீட்டு வாசலில் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அதில் ஒவ்வொரு நாளும் 5 முறை அவர் குளிப்பாரானால் அவரது உடலில் ஏதேனும் அழுக்குகள் இருக்குமா? நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். எந்த அழுக்கும் அவர் மீது இருக்காது என நபி தோழர்கள் கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதுதான் 5 நேர தொழுகைக்கு உதாரணமாகும். அதை கொண்டு அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் அகற்றி விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியதாக ஜாபீர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், 5 நேர தொழுகையை தொழுபவர் உங்களில் ஒருவரின் வீட்டு வாசலில் ஓடும் ஆழமான ஆற்றில் ஒவ்வொரு நாளும் 5 முறை குளிப்பவரை போன்றவராவார்.
பகலின் இரு முனைகளாகிய காலை மாலைகளிலும் இரவின் நிலைகளிலும் நீங்கள் தவறாது தொழுது வாருங்கள். நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும். இறைவனை நினைவு கூறுவோருக்கு இது ஒரு நல்லுபதேசமாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெரும் பாவங்கள் நிகழாத வரை 5 நேர தொழுகைகள் அவைகளுக்கு மத்தியில் நிகழும் பாவங்களுக்கு பரிகாரமாகும். அதுபோன்றே ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை என நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், எந்த ஒரு முஸ்லீம் அவருக்கு ஃபர்லான தொழுகை கடமையாகும் போது அழகிய முறையில் உழு செய்து உள்ளச்சத்துடன் அதன் ருக்குகளை பேணி தொழுவாரானால் அது பெரும் பாவங்களைத் தவிர அவர் செய்த அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரமாகும். இது எல்லா காலத்திற்கும் உரியதாகும். தொழுகையின் முக்கியத்துவம் மற்றும் அதன் சிறப்புகளை விவரிக்கும் நபி மொழிகளும் சம்பவங்களும் தொழுபவர்கள் அடைந்து கொள்ளும் நன்மைகளும் ஏராளம். அவை அனைத்தையும் குறிப்பிட இங்கே பக்கங்கள் போதாது. முடிந்தளவு இறை இல்லம் செல்ல வாய்ப்பு கிடைத்தால் முதல் ஜமாத்தை அடைந்து கொள்ள இறையச்சமுடைய முஸ்லிம் பேராவல் கொள்ள வேண்டும்.